நம்ம வாழ்கிறதான காலம் அது எப்படிப்பட்ட காலம் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம செயல்படுவதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன், ஒரு சக்சஸ்ஃபுல் உமன் அப்படி வரணும்னா இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அதற்கு ஒரு வசனத்தை வாசிடலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, then thou shalt make thy way prosperous and then thou shalt have good success. செழிப்புக்கும் வெற்றியுள்ள ஜீவியத்திற்கும் ரகசியத்தை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்கணும், ஒரு செழிப்புள்ள வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னா இந்த வேத வசனம் முற்பகுதிகளிலே சொல்லியிருக்கிறதான அந்த வார்த்தைகள் அதற்கு நேராய் நம்மை நடத்தக்கூடியது. இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கு, ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மாறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வேதம் அநேக காரியங்களை ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இங்கே ஒரு வெற்றியின் ஜீவியத்தை ஜீவித்த ஒரு வெற்றியுள்ள மனிதனாய் வாழ்ந்த அப்படிப்பட்ட யோசுவாவுக்கு சொல்லும் போது இந்த வார்த்தைகள் சொல்லி, யோசுவா அப்படி செய்ததுனால அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா வந்ததாக வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படிங்கிறத முதலாவது நான் சொல்லிடுறேன். இது யோசுவாவின் காலம். எல்லாரும் சொல்லுவோமா, இது எப்படிப்பட்ட காலம்? யோசுவாவின் காலம். மோசையின் காலம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்ப இது யோசுவாவின் காலம். மோசையினுடைய காலம் எப்படிப்பட்டதா இருந்தது, யோசுவாவின் காலம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அத வேதம் எப்படி சொல்லுகிறது? யோசுவா 1:6 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு என்ன செய்வாய்? பங்கிடுவாய். அப்படின்னா நான் கொடுப்பேன்னு சொன்னதை கொடுத்துட்டேன், இப்ப அதை நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு? பங்கிட வேண்டியிருக்கு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருக்கு, சுதந்தரிக்க வேண்டும். அதாவது இது எப்படிப்பட்ட காலம்னா, தேவன் தமது ஜனத்திற்கு கொடுத்ததை பங்கிடும் காலம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமது ஜனத்திற்கு கொடுத்ததை பங்கிடும் காலம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, தேவனால் கிடைக்க பெற்றதை சுதந்தரிக்கும் காலம். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, விசுவாசத்துல அறிக்கை பண்ணுங்க, நான் சுதந்தரிக்கும் நபர். அல்லேலூயா. நான் யோசுவாவை போல சுதந்தரிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவை போல சுதந்தரிக்கும்படி கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவோடு சொல்லும் போது சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? கிடைக்க பெற்றதை வச்சுக்கிட்டே சோத்திரம் சொல்றதுக்கு இல்லை, கிடைக்க பெற்றதை சுதந்தரிப்பதற்கு. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப இந்த ஆராதனை இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. காரணம், நமக்கு கேட்டதெல்லாம் கொடுத்த தேவன் அவைகளை சுதந்தரிக்கும்படி நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்ததை சுதந்தரிக்கும் காலம். இது யோசுவாவினுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறியது. யோசுவாவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது.
இங்கே யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தெல்லாம் வாசிங்கன்னா அங்கே பங்கிட ஆரம்பிச்சிட்டார். அவர் அங்கே பங்கிடும் போது காலேபுலாம் ஏனாக்கியர்களுடைய இருப்பிடத்தெல்லாம் கேட்குறார், எப்ரோனை கொடுன்னு எனக்கு கேட்குறார். அப்போ பங்கிடுகிறதான சூழலில் தான் இப்படியெல்லாம் கேட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அப்போ யோசுவாவினுடைய அந்த காலத்தை பாருங்க. யோசுவா ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர், சக்சஸ்ஃபுல் மேன் அப்படிங்கிறதற்கான அடையாளத்தை பாருங்க. கிடைக்கப்பெற்றதை இப்போ அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, பங்கிட, சுதந்திரிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த காலை வேளையில் கூட நம்மளையும் கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவை போல, எல்லாரும் சொல்லுங்க, யோசுவாவை போல. யோசுவாவை போல ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா வரணும்னா, யோசுவாவை போல சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால், யோசுவாவை போல சில காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரா? யோசுவாவை போல நான் ஆசீர்வதிக்கப்படணும், இது யோசுவாவின் காலம், ஏன் காலம், இப்படியெல்லாம் சொல்ற நாம, விசுவாசிக்கிற நாம, யோசுவாவை போல வாழ நம்மள என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. யோசுவா எப்படி வாழ வேண்டும், யோசுவா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீ சுதந்திரித்துக்கொள், நீ பங்கீடுன்னு சொன்ன தேவனே சொல்றாரு, நீ இப்படித்தான் இருக்கணும். யோசுவாவே, நீ இப்ப பங்கிடும் காலத்திற்கு வந்துட்ட, நீ இப்ப சுதந்திரிக்கும் காலத்துக்கு வந்துட்ட. ஆனா நீ செய்ய வேண்டியது இவைகள் எல்லாம் செய்தாக வேண்டும் என்று சொல்ற. அப்படி அநேக காரியங்களை யோசுவாவின் இடத்துல தேவன் பேசினார். இன்னைக்கு அதுல ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானவர் வர்ற நாட்களில் ஒவ்வொன்றா சீரியஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இன்னைக்கு ஒன்றை பார்க்க போகிறோம். அது என்னன்னு நம்ம வாசித்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. மீண்டும் வாசிப்போம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிச்ச உடனே கிளிக் ஆயிருக்கும். அப்ப இதுதான் ரகசியம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்றாரு. யோசுவாவினுடைய சக்சஸ்க்கு வார்த்தையாகிய சத்தியம் முக்கியம்னு சொல்றாரு. நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரத்துல வெளியேற பெற்ற பொக்கிஷமாய் வழங்கப்பட்ட ஒன்று, ரொம்ப பெரிய பொக்கிஷமாய் கருதினார்கள். அந்த வார்த்தை, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அதை குறித்து சொல்லிட்டு தான் சொல்றாரு, இது உன் சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியமானதுப்பா அப்படி. அப்ப இன்றைக்கு நாம கூட இந்த வசனமாகிய சத்தியத்தின் வெளிச்சம் நமக்கு வந்துருச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். வசனத்தின்படி வாழ்ந்தால் வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்க முடியும். டு பி சக்சஸ், டு பி பிராஸ்பரஸ், செழிப்புள்ளவர்களாய் வெற்றியுள்ளவர்களாய் சுதந்திரிக்கிற ஆட்களாய் நாம இருக்கணும்னா, அப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா வசனத்தின்படி வாழ வேண்டும். யோசுவா நினைச்சிருந்தா ஏனாக்கியர்களிடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், அம்மோனியர்களிடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், மோவாபியர்களிடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், எதிராளிகள் கூட்டத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், நோ 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 நோ, யுவர் லைஃப் இஸ் நாட் அ காம்ப்ரமைசிங் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ காம்ப்ரமைசிங் லைஃப். நீங்க சத்தியத்தின்படி வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். வசனமாகிய சத்தியத்தின்படி வாழ்ந்தா உங்க வாழ்க்கை வெற்றியுள்ளதாய் மாறும். இரண்டாவது, யோசுவா 1:7 அடுத்த பகுதியை நம்ம வாசிச்சோம்னா, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வசனமாகிய சத்தியத்தை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. Do not turn from it to the right or to the left. சத்தியத்தை விட்டு, வார்த்தையை விட்டு
வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாதான்? சொல்லுங்க, விலகக்கூடாது. வசனம் ஒரு கோடு போட்டிருக்குன்னா அந்த கோட்டில் தான் என்ன செய்யணும்? நம்ம போகணும். வசனம் கோடு போட்டிருக்கு, ஆனால் நான் கொஞ்சம் லெஃப்ட்டு அப்புறம் கொஞ்சம் ரைட்டு போயிட்டு அப்புறம் நேர்கோட்டில் வந்து நின்றுவேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூ cannot be a successful man, you cannot be a successful woman. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கு. வசனம் ஒரு கோடு போட்டு இதை விட்டு விலகாதன்னு சொல்லியிருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் ஏது? நேர்கோடு தான். ஆனா கொஞ்சம் என் மாமா காது குத்துக்கு கூப்பிட்டாரு, கூழ் ஊத்துறதுக்கு கூப்பிட்டாரு, ஊர்ல திருவிழா போயிட்டு மட்டும் வந்துடுறேன், கலந்துக்கிறேன். டேக்கிங் லெஃப்ட், அப்புறம் திருப்பி நேர்கோடு, அப்புறம் இன்னொரு ஆளு வந்து கொஞ்சம் கூப்பிடுவாரு. எங்க ரீரிலீஸ் ஆயிருக்கு, வரியா? என்ன ஆயிருக்கான்? ரீரிலீஸ், வரியா? ஒரே ஒரு நாள் போயிட்டு மட்டும் வந்துடலாம். ஒரு நாள் தானே. பாஸ்டர் பார்த்தாரா, பாஸ்டர் அம்மா பார்த்தாரா, சர்ச்சில் இருக்கிற எல்டர் பார்த்தாரா, இல்லை யார் தான் பார்த்தா? ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைட் ரோடு வேண்டாம், டேக் ரைட்டு. அடுத்த வாரம் திருப்பியும் ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு, ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு. யூ ஆர் அ ஃபெயிலியர். நீ தோற்று போவாய். வாழ்க்கையில வெற்றியை காண முடியாது, காண முடியாது. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வலதுபுறம் இடதுபுறம் விலகவே விலகாத. உனக்கு ஒரு நேர்கோடை கர்த்தர் போட்டு கொடுத்துட்டாரு, அந்த நேர்கோடில் பயணித்து கொண்டே இரு. வசனம் சொல்றபடி உன் வாழ்க்கைய வைத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது, விலகவே கூடாது. அப்படி வாழ்வதற்கு அர்ப்பணித்தா வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆம். மூன்றாவது யோசுவா 1:8 மீண்டும் வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. புரிகிறபடி குறிப்பா சொல்லணும்னா, வசனமாகிய சத்தியத்தை பேசுங்கள். நீங்க பேசினா எதை பேசணும்? வசனத்தை பேசணும். வாயை திறந்தா என்ன வருது? என்ன வருது? வசனம் வருதா, இல்ல வேற ஏதாவது வருதா? சிலருக்கு வாயை திறந்தா அடுத்த செகண்ட் எழும்பி ஐயோ ஐயோ மூடிருன்னு போயிட்டு அந்த வாயை அடைக்கிற அளவுக்கு வாயிலிருந்து என்ன வருது? ஆமா, நீங்க வாயை திறந்து பேசினா என்ன வரணும்? அதுல சொல்லுங்க, வசனம் வரணும். அது நம்ம வாயிலிருந்து வருகிறதான ஜீவ நீரூற்றுறது. நீங்க வசனத்தை வாயை திறந்து பேசி பாருங்க, அது உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ஜீவ நீரூற்று. அநேகருக்கு ஜீவனை கொண்டு வரும். சிலர் வாயை திறந்தாலே அநேகருடைய வாழ்க்கை டோட்டல் டேமேஜ், முடிஞ்சது கதை அன்னையோட. புரிஞ்சதா உங்களுக்கு? வாயை திறந்த உடனே சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒரே இதா அவ்வளோதான், இழுத்து மூடிட வேண்டியது. நான்காவது, இதோடு செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோசுவா 1:8 கடைசி பகுதியை நம்ம வாசித்தோம்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. நான்காவது, வசனத்தை தியானியுங்கள். வசனத்தை தியானியுங்கள். இன்னைக்கு நான் அநேகருக்கு ஃபேஸ்புக் தியானமாய் மாறிவிட்டது, வாட்ஸ்அப் தியானமாய் மாறி போனது. வேற என்ன இருக்கு?
இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ரிலீஸு என்னமோ ஒன்று, ரீல்ஸ் தியானமாக மாறிடுச்சு, ஷார்ட்ஸ் தியானமாக மாறிடுச்சு. எப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை தியானமாக மாறும்? நம்மள அநேகர் இதை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சபையை, நம்ம சபையை எப்படியாவது வசனத்தில் தேறின சபையாய், வசனத்தை தியானிக்கிற சபையாக மாற்றி விடணும் என்கிறதான அந்த ஆதங்கத்திலையும் அந்த வாஞ்சை விருப்பத்திலையும் தான் இந்த வருஷம் துவங்கும் போது 365 நாட்கள் வசன தியானம்னு சொல்லி ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணி, அது உங்கள் எல்லாருக்கும் தினந்தோறும் வசனத்தை மனனம் செய்து குரூப்பில் பதிவிடுங்கள். தினந்தோறும் நீங்கள் ஒரு வேத பூதியை வாசிக்கும் போது ஒரு வசனம் உங்களுடைய இருதயத்தை தொடும், அந்த வசனத்தை குரூப்பில் போடுங்கன்னு சொன்னோம். ஆரம்பத்தில் சிலர் செஞ்சீங்க, ஆனால் இன்னைக்கு செய்யலைன்னு தெரியுது. ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்களேங்கிறதான ஏதோ உற்சாகத்தில் செஞ்சாச்சு. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட தான் தியானம் இல்லையே. நம்ம தான் ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராம்லையும் மூழ்கி போயிருக்கிற ஆளாக இருக்கிறோமே. நம்ம எங்கே வேத வசனத்தை தியானம் பண்ணுறது? ஆகையினால் வேத வசனத்தை தியானிப்பதற்கு என்ன இல்லை? பாஸ்டர் அமைதியாக போயிடுவார், கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். பைபிளை எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். வேதத்தை எடுத்து திறந்து அந்த வேதத்தை நீங்கள் தியானிச்சா மாத்திரம்தான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். முட்டி மோதலாம், என்னென்ன பண்ணுறோமோ எல்லாம் தலையில நிற்கலாம். இப்படித்தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்லிட்டா அப்படித்தான் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் இல்லை இல்லை இல்லை, வேதத்தை தியானித்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த முடிவின்படி தான் அவர் செய்வார். நம்ம காலையில் நமக்குன்னு ஒரு நேரத்தை சரியாய் பின்பற்றி வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் அப்படி நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கொள்வோமானால் வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். கூட வேலை செய்கிறவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். கூட படிக்கிறவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் சொல்லணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன், அந்த வசனத்தை எங்கள் சபையினுடைய குரூப்பில் நான் பதிவிடுவேன். நீங்கள் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் கழித்து உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி சொல்வாங்க. நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு அவங்க சொன்ன ரகசியம் 5 மணிக்கு எந்திரிச்சாங்களாம், வேதத்தை வாசிச்சாங்களாம், மனப்பாடம் பண்ணாங்களாம். இதெல்லாம் நான் ஸ்கூலில் படிக்கும்போதே என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் அவங்கள பார்க்குறேன், எட்டாத உயரத்தில் அவங்க தேவன் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு உங்களை பற்றி சொல்லுவாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியங்களை தியானித்திருக்கிறோம். இது யோசுவாவின் வெற்றிக்கு இரகசியமாக இருந்தது. வசனத்தின்படி யோசுவா வாழ்ந்தார். நீங்களும் நானும் வாழ்ந்தால் வெற்றி உண்டு. வசனத்தை விட்டு யோசுவா விலகவே இல்லை, இடதுபுறம் வலதுபுறம் விலகவே இல்லை. யோசுவா வெற்றி பெற்றார். வசனத்தையே யோசுவா பேசினார். யோசுவாவினுடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருந்தது. கடைசியாக வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தார்கள். அது அவருடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணமாய் இருந்தது. நீங்களும் நான் அப்படி வாழும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ளதாய் மாற்றுவார்.